அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். நவம்பர் மாதம் என்பதால் சூரியன் சீக்கிரமே மறையத் தொடங்கி இருந்தது. இருள் அனைத்து இடங்களிலும் பரவி இருந்தது. மாலை 6:30 மணி இருக்கும். வேலைக்கு சென்றிருந்த விஜயன் அன்று சீக்கிரமாகவே வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தான். அவன் சீக்கிரமாக வருவதற்கு ஒரு காரணமும் இருந்தது. பேருந்து நிறுத்தத்தில் இருந்து இறங்கி கொஞ்ச தூரத்திலேயே விஜயனின் வீடு இருந்தது. வீட்டை நோக்கி நடந்து வந்தான். திடீரென்று மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. விளக்குகளால் வெளிச்சம் பெற்றிருந்த இடங்கள் அனைத்தும் இருளில் மூழ்கின. ஒரு நிமிடத்திலேயே வீட்டின் வாசலை வந்தடைந்தான் விஜயன். வீட்டின் கதவை தட்டினான். கதவை திறப்பது போல் தெரியவில்லை. தேன்மொழி என்று சத்தம் போட்டு அவனது மனைவியை அழைத்தான். உள்ளே இருந்து எந்த சத்தமும் வருவதாக தெரியவில்லை. வீடு பூட்டியிருப்பதை உணர்ந்தான். நன்றாக அழுத்தி திறந்தாலே திறந்து கொள்ளும் அளவிற்கு பழைய வீடு மற்றும் கதவு. எனவே கதவை நன்றாக அழுத்தி தள்ளினான். கதவு திறந்து கொண்டது. உள்ளே சென்றவன் விளக்கை பொருத்துவதற்காக தீப்பெட்டி இருக்கும் இடத்தை நோக்கி சென்றான். அந்த இருட்டில் வீட்டிற்குள் இருந்து யாரோ வெளியே செல்வது போல் உணர்ந்தான். வேகமாக தீப்பெட்டியை எடுத்து பொருத்தினான். ஆனால் வீட்டின் இன்னொரு மூலையில் தீப்பெட்டியின் வெளிச்சம் வந்தது. அந்த வெளிச்சத்தில் தேன்மொழியின் முகம் தெரிந்தது. தன் கணவன் உள்ளே நிற்பதை அந்த வெளிச்சத்தில் கவனித்தவள், கரண்ட் போனதால தீப்பெட்டியை தேடிட்டு இருந்தேங்க. நீங்க கதவை தட்டுனீங்க. இருட்டுக்குள்ள கீழே விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக விளக்க பொருத்திட்டு கதவை திறக்கலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க எப்பவும் போல கதவை தள்ளிக்கிட்டு உள்ள வந்துட்டீங்க என்றாள். அவள் சொல்வதை கேட்டு ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தான். அவன் மனம் உள்ளுக்குள் ஏதோ உறுத்தலாக இருந்தது. அந்த விளக்கின் வெளிச்சத்தில் நாற்காலியில் அமர்ந்தான். மனம் யோசனையில் ஆழ்ந்தது. வீட்டிற்குள் இருந்து வெளியேறியது யாராக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்தான். மனைவியை கண்காணிக்க வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். விஜயனுக்கும் தேன்மொழிக்கும் திருமணமாகி ஓராண்டு ஆகிறது. இதுவரை குழந்தை இல்லை. தேன்மொழி 12ஆம் வகுப்பு வரை படித்திருந்தாள். அதற்கு மேல் படிக்க வைக்க அவளது வீட்டில் வசதி இல்லை. வீட்டிலிருந்து சமையல் உள்ளிட்ட அனைத்து வேலைகளையும் செய்து பழகி இருந்தாள். தேன்மொழியின் அப்பா கந்தசாமி கொத்தனாராக வேலை பார்த்து வந்தார். தேன்மொழியின் அம்மா கார்த்திகா எந்த வேலைக்கும் செல்லவில்லை. வீட்டில்தான் இருந்தார். தன் கணவன் சம்பாதித்து வரக்கூடிய பணத்தை வைத்து குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி வந்தார். மேலும் தன் மகளையும் நல்ல முறையில் வளர்த்த ஆளாகி இருந்தார். தேன்மொழி மாநிறமாக இருந்தாலும் மிகவும் லட்சணமாக இருப்பாள். படிப்பு முடித்து 5 வருடங்களாக வீட்டில் இருக்கும் தேன்மொழியை பலரும் பெண் கேட்டு வந்தார்கள். கந்தசாமி தன் மகளை எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒருவனுக்கு திருமணம் முடித்து வைத்து விட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். கந்தசாமியின் தூரத்து சொந்தத்தின் மூலம் அறிமுகமானவர் விஜயனின் அப்பா செல்வம். செல்வம் கந்தசாமியிடம் தன் மகனுக்கு எந்தவிதமான கெட்ட பழக்கமும் இல்லை என்றும் 10வது வரை மட்டுமே படித்திருப்பதாகவும் அருகில் உள்ள கம்பெனி ஒன்றில் சூப்பர்வைசராக வேலை பார்ப்பதாகவும் சொன்னார். கந்தசாமி விஜயன் பற்றிய விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டார். தன்னுடைய வீட்டில் பேசிவிட்டு சொல்வதாக தெரிவித்துவிட்டு வீட்டிற்கு வந்தார். விஜயனின் புகைப்படத்தையும் வாங்கி வந்திருந்தார். விஜயனை வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் பிடித்திருந்தது. தேன்மொழிக்கும் பிடித்திருந்தது. விஜயனை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார் கந்தசாமி. அனைவரும் நல்ல விதமாகவே சொல்ல தேன்மொழியை விஜயனுக்கு திருமணம் முடித்து வைக்க முடிவெடுத்தார் கந்தசாமி. விஜயன் தேன்மொழி இருவருக்கும் திருமணம் எளிமையாக நடந்து முடிந்தது. அவர்களது இல்லற வாழ்க்கை அழகாக ஆரம்பமானது. விஜயன் தேன்மொழியை நல்ல விதமாக பார்த்து கொண்டான். திருமணமான புதிதிலேயே செல்வம் தனது மகனை தனி குடித்தனம் வைத்து விட்டார். ஒரே பிள்ளைதான் என்றாலும் இந்த காலகட்டத்தில் தனியாக இருந்து பழகிய பிறகு மீண்டும் ஒரே குடும்பமாக இணைந்து கொள்ளலாம். ஆனால் கூட்டு குடும்பமாக இருந்தால் தனி குடித்தனம் செல்ல வேண்டும் என்று குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும். அதனால் முதலில் 2 ஆண்டுகள் தனியாக இருக்கட்டும். அதன் பிறகு குழந்தை வந்த பிறகு நம்மோடு வந்து இருந்து கொள்ளட்டும் என்று சொல்ல அவரது மனைவி பார்வதியும் சரி என்று சம்மதித்தார். விஜயனின் அப்பா அவர்களது சொந்த வீடு இருந்த தெருவிலேயே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து விஜயனையும் தேன்மொழியையும் தனி குடித்தனம் வைத்தார்.
விஜயனின் பழக்க வழக்கங்கள் அனைத்தும் தேன்மொழிக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் விஜயனிடம் ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. தன்னுடைய ஊதியம் முழுவதையும் அவனுடைய கட்டுப்பாட்டிலேயே வைத்துக் கொள்வான். வீட்டிற்கு தேவையான அனைத்தையும் விஜயனே வாங்கி கொண்டு வந்து கொடுத்து விடுவான். ஆனால் வீட்டிற்கென்று எந்த பணத்தையும் அவன் தேன்மொழியிடம் கொடுக்க மாட்டான். முதலில் அதை பெரிதாக கண்டுகொள்ளாத தேன்மொழி வீட்டில் அவசரமாக தேவைப்படும் சின்ன பொருளை வாங்குவதற்கு கூட கையில் பணம் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டாள். 3 மாதங்கள் இப்படியே சென்றது. தன் அம்மா வீட்டுக்கு சென்று வரும்போது அவர்கள் கொடுக்கக்கூடிய சிறு தொகையை அவள் சேமித்து வைத்திருந்தாள். அதை வைத்து சமாளித்து வந்தாள். ஆனால் 3 மாதங்கள் கடந்த பிறகு அவளால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. விஜயனிடம் ஒரு முறை நேரடியாகவே கேட்டாள், ஏங்க, வாங்குற சம்பளத்துல எதுவுமே சேமிப்பு இருக்கிற மாதிரி தெரியல. எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டா எதிர்காலத்துக்கு என்ன பண்றது? எனக்கு தெரியாமல் ஏதாவது சேமித்து வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டாள். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வர்ற சம்பளத்தை வைத்து நிம்மதியாக செலவு பண்ணிட்டு இருந்தால் போதும் என்றான் விஜயன். அது சரி, மெதுவா சேமிக்கலாம். ஆனால் ஆத்திர அவசரத்துக்கு ஏதாவது வாங்கணும்னா என் கையில பணமே இல்லாமல் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால உங்க சம்பளத்துல எனக்குன்னு மாதம் தனியா கொஞ்சம் பணம் கொடுத்துடுங்க என்று கேட்டாள். ஏய், நான் தான் சாயந்தரம் வரும்போது உனக்கு வேண்டியது வீட்டுக்கு வேண்டியது அனைத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். மாதம் ஆரம்பிக்கும் போது வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் அனைத்தையும் வாங்கி கொடுத்துடுறேன். அப்படியே உனக்கு ஏதாவது வேண்டும் என்றால் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் நான் உனக்கு வாங்கிட்டு வந்துட போறேன். அவ்வளவுதானே என்றான். எங்க, நீங்க எனக்கு பணம் கொடுத்துடுங்க. நான் அந்த பணத்தில் என்ன வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்கிறேன். உங்களுக்கு சரியாக கணக்கு எழுதி கொடுத்துடுறேன். நீங்க வாங்கினா என்ன, நான் வாங்கினா என்ன என்றாள். சரி, பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அப்போதைக்கு அந்த பேச்சை அத்தோடு முடித்தான். ஆனால் தேன்மொழி விடுவதாக இல்லை. முணங்கிக் கொண்டே வீட்டு வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். அன்று இரவும் படுக்கையில் அவனிடம் எதுவும் பேசாமல் முகத்தை திருப்பிக் கொண்டு படுத்துக்கொண்டாள். எப்படி இந்த பிரச்சனையை சமாளிப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தான் விஜயன். அந்த மாதம் ஊதியம் வந்தவுடன் ஊதியத்தில் என்னென்ன செலவு என்று கணக்கு எழுதி கொண்டான். தேன்மொழியிடம் உனக்கு கொடுப்பதற்கு பணம் எதுவும் இல்லை, முழு பணமும் வீட்டுக்கே செலவாகிவிடும் என்று சொல்லி சமாளித்தான். அவன் கொடுத்த கணக்கு பட்டியலில் கிட்டத்தட்ட 4000 ரூபாய் விஜயன் மட்டுமே அவனுடைய சொந்த செலவுக்காக வைத்துக் கொள்வது தெரிந்தது. 4000 ரூபாய்க்கு என்னங்க அப்படி செலவு பண்றீங்க? காலையில வீட்டில் நான் டீ போட்டு கொடுத்து சமையல் செய்து கொடுத்து விடுகிறேன். அப்புறம் இடையில நீங்க வெளியில போய் டீ சாப்பிடுவீங்க, பஸ்ல போயிட்டு வந்துடுறீங்க. இதுக்கு எதுக்கு 4000 ரூபாய் செலவாகுது என்றாள். இப்ப தெரியுதா நான் எதுக்கு உங்ககிட்ட காசு கொடுக்கறது இல்லைன்னு? நானே எல்லாத்தையும் ஏன் வாங்கி கொடுக்குறேன்னு இப்ப புரிஞ்சிருக்கும் என்றான். ஒரே ஒரு தடவை என்ன செலவுன்னு சொன்னதுக்கு அதையே செலவு பண்றீங்க, இதையே செலவு பண்றீங்க, உங்களுக்கு எதுக்கு வீண் செலவு என்று எத்தனை கேள்வி கேட்கிறாய் பார்த்தாயா? இப்ப புரியுதா நான் செஞ்சது சரிதானே என்றான். நீங்க செஞ்சது சரியா? நீங்க 4000 ரூபாய் செலவு பண்றீங்க, எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? நான் ஒவ்வொன்றுத்துக்கும் எப்படா நீங்க வந்து எப்படா நீங்க வாங்கி கொடுப்பீங்கன்னு காத்துட்டு இருக்கணுமா? எப்ப எந்த பொருள் தீரும் என்று எப்படி தெரியும்? இல்ல எந்த பொருள் தீருதுன்னு பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? திடீர்னு ரோட்ல வீட்டுக்கு தேவைப்படுற பொருள் வித்துக்கிட்டு வருவாங்க, அது நமக்கு தேவைப்படுறதா இருக்கும். இந்த பொருள் இன்னைக்கு வரும் அப்படின்னு என்னால் மை போட்டா பார்க்க முடியும் என்று புலம்பிக் கொண்டே தன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள். நீங்க எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணலாம், என் கையில ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. வாங்குற சம்பளத்துக்கு சரியா கணக்கு கொண்டு வந்து காமிக்கிறீங்க என்று சொல்லிவிட்டு அவனிடம் பேசாமல் இருந்து கொண்டாள். இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும் என்று அவனும் மனைவியிடம் பேசாமல் இருந்தான். வேறு வழி இல்லாமல் 1 வாரம் கழித்து அவனாகவே மனைவியிடம் பேசி சமாதானம் செய்தான். வேறு வழி இல்லாமல் அவளும் சமாதானம் அடைந்தாள். ஆனால் அவள் தானும் சுயமாக வாழ வேண்டும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டிருந்தாள். அவளது வீட்டிலிருந்து கொஞ்ச தூரத்தில் கம்பெனி ஒன்று இருந்தது. அந்த கம்பெனியில் பேக்கிங் வேலை செய்வதற்கு பகுதி நேரமாக ஆட்கள் தேவை என்று கேள்விப்பட்டவள் அந்த வேலைக்கு செல்லலாம் என்று முடிவெடுத்தாள்.
கணவனிடம் கேட்டு பார்க்கலாம் என்று யோசித்து விஜயனிடம் அதை பற்றி பேசினாள். ஆனால் வேலைக்கு செல்வதெல்லாம் தேவையில்லாத வேலை. உனக்கு என்ன, மாதந்தோறும் பணம் வேண்டும், அப்படித்தானே? நான் உனக்கு 1000 ரூபாய் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அவள் வாயை அடைத்தான். ஆனால் மாத கடைசியில் கூடுதலாக செலவாகிவிட்டது, அடுத்த மாதம் தருகிறேன் என்று சொல்லி அவளை ஏமாற்றினான். கணவனுக்கு தெரியாமல் வேலைக்கு செல்வது என்று முடிவெடுத்தாள் தேன்மொழி. 4 மணி நேரம்தானே, 2 மணிக்கு சென்றால் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்து விடலாம். கணவன் வீட்டிற்கு வர 7:30 மணிக்கு மேலாகிவிடும் என்பதால் தைரியமாக அந்த முடிவை எடுத்தாள். வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள். அதே தெருவில் இருந்த தேன்மொழியின் மாமியார் மருமகள் நிறைய நேரம் வீட்டில் இல்லாமல் இருப்பதை தெரிந்து கொண்டு அவள் சரியில்லை என்று தனது மகனிடம் புகார் செய்தார். ஆனால் அவன் அம்மா சொல்வதை பெரிதாக காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. அவனுக்கு தேன்மொழி மீது நம்பிக்கை இருந்தது. 1 மாதம் வேலைக்கு சென்று கொண்டிருந்த தேன்மொழி கணவன் வருவதற்கு முன்பாக வீட்டிற்கு வந்து விடுவாள். இப்படி வேலைக்கு சென்ற இடத்தில் அவளுக்கு அறிமுகமாகி இருந்தான் செந்தில். தேன்மொழியிடம் செந்தில் நல்ல முறையிலேயே பழகினான். வேலை விஷயத்திலும் தேன்மொழிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தான். தேன்மொழி ஒரு நாள் வேலையில் இருந்து வரும்போது விஜயன் பார்த்து விட்டான். எங்கு சென்று வருகிறாய் என்று கேட்டான். பக்கத்து தெருவில் உள்ள என்னுடைய தோழியின் வீட்டுக்குத்தான் சென்று வருகிறேன். நீங்கள் என்ன இந்த நேரத்திலேயே வந்துவிட்டீர்கள் என்று அவனிடம் கேள்வி கேட்டு பேச்சை மாற்றி சமாளித்தாள். அப்போதுதான் விஜயன் தன் அம்மா சொன்னதை யோசித்து பார்த்தான். தேன்மொழி தன்னிடமிருந்து எதையோ மறைக்கிறாள் என்பதை உணர்ந்தவன் தேன்மொழியை சந்தேக கண் கொண்டு பார்க்க ஆரம்பித்தான். அப்படி இருக்கையில்தான் வீட்டிற்கு சீக்கிரமாக வந்து அவள் வீட்டில் இருக்கிறாளா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்று வேலையிலிருந்து சீக்கிரமாக கிளம்பி வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தான். அப்போதுதான் அன்று மின்சாரம் இல்லாமல் போனது. கதவை தள்ளியவன் வீட்டில் இருந்து யாரோ வெளியேறி செல்வதை உணர்ந்தான். ஆனால் தேன்மொழி வீட்டிற்குள் தான் இருந்தாள். நடந்தவைகள் அனைத்தும் விஜயனுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருந்தது. தேன்மொழியை கண்காணிக்க வேண்டும் என்று முடிவு செய்தவன் அடுத்த 2 நாட்கள் எதுவும் நடக்காதது போல் அமைதியாக நடந்து கொண்டான். தேன்மொழியும் தன் கணவன் சந்தேகப்படுகிறான் என்பதை உணர்ந்து 1 வாரம் வேலைக்கு செல்லாமல் விடுப்பு எடுத்துக்கொண்டு வீட்டிலேயே இருந்தாள். 2 நாட்கள் கழித்து விஜயன் வேலைக்கு செல்வதாக கிளம்பி சென்றுவிட்டு தேன்மொழி எங்கு கிளம்பி செல்கிறாள் என்பதை கண்காணிப்பதற்காக தனது அம்மா வீட்டில் இருந்து கொண்டான். அங்கு இருந்தவாறு அடிக்கடி வெளியே வந்து தேன்மொழி வீட்டில்தான் இருக்கிறாளா என்பதை தூரத்தில் இருந்து கண்காணித்துக் கொண்டிருந்தான். 2 நாட்கள் அவ்வாறு கண்காணித்தும் தேன்மொழி எங்கும் வெளியே செல்வது போல் அவனுக்கு தெரியவில்லை. 4 நாட்கள் கழித்து மீண்டும் அவளை இதே போல் கண்காணிக்க வேண்டும். இவள் ஏதோ தவறு செய்கிறாள் என்று உறுதியாக நம்பினான் விஜயன். அடுத்த வாரத்திலிருந்து மீண்டும் வேலைக்கு செல்ல ஆரம்பித்திருந்தாள் தேன்மொழி. அன்று வேலைக்கு செல்வது போல் கிளம்பி சென்றவன் தன் அம்மா வீட்டில் இருந்து கொண்டான். அவனது அம்மா கேட்டதற்கு ஒன்னும் இல்லம்மா என்று அம்மாவுக்கு மழுப்பலாக பதில் சொன்னான். தேன்மொழி சரியாக விஜயன் வெளியே வரும்போது வீட்டிலிருந்து கிளம்பி வேலைக்கு சென்றாள். அவளை கொஞ்ச தூரம் பின்னால் இருந்து கண்காணித்துக் கொண்டே சென்றவன் அவள் அருகில் இருக்கும் கம்பெனிக்குள் செல்வதை பார்த்தான். அவள் வேலைக்கு செல்வதை உறுதி செய்தான். அவள் எப்போதுதான் வேலை விட்டு வருகிறாள் என்பதை பார்த்துவிட வேண்டும் என்று கம்பெனி அருகிலேயே காத்திருந்தான். 4 மணி நேரத்தில் பேக்கிங் வேலைகளை முடித்துவிட்டு கம்பெனியில் இருந்து 6 மணிக்கு கிளம்பி வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தாள் தேன்மொழி. நடந்து வந்து கொண்டிருந்தவளின் முன்னால் வந்து நின்றான் விஜயன். தன் கணவன் தன் முன்னால் வந்து நிற்பதை பார்த்து அதிர்ந்து போனாள் தேன்மொழி. நீ கம்பெனிக்குள் இருந்து வருவதை நான் பார்த்து விட்டேன். எத்தனை நாளாக இப்படி வேலைக்கு செல்கிறாய் என்று கேட்டான். ரோட்டில் நின்று அனைத்தையும் உங்களுக்கு நான் விளக்கிக் கொண்டிருக்க முடியாது. வீட்டிற்கு சென்ற பிறகு நானே உங்களிடம் அனைத்தையும் சொல்கிறேன் என்றாள். வீட்டிற்கு சென்ற பிறகு தேன்மொழியிடம் சண்டை போட்டான் விஜயன். தேன்மொழியோ, ஒவ்வொரு மாதமும் எனக்கு பணம் தருகிறேன் என்று சொன்னீர்கள். ஆனால் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி பணம் கொடுக்கவே இல்லை. மேலும் உங்களுக்கு பணம் கொடுக்க மனம் வரவில்லை. நான் என்ன செய்வது? நான் இந்த மாதம் வாங்கி இருக்கக்கூடிய பொருட்களை பாருங்கள். இது அனைத்தும் என்னுடைய சம்பளத்திலிருந்து வாங்கியது.
இது அனைத்தும் வீட்டிற்கு கட்டாயமாக தேவைப்படக்கூடியது என்றாள். இதையெல்லாம் நான் உங்களிடம் ஒவ்வொரு முறையும் சொல்லிதான் வாங்க வேண்டுமா? நீங்கள் சம்பாதிப்பதை நீங்களே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அதனால் நானும் வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. தன் கணவனிடம் சொல்லாமல் போனது தவறு என்றாலும் அவள் அதை நியாயப்படுத்தி பேசினாள். ஆனால் அவனுக்கு மனைவி மேல் இருந்த சந்தேகம் இன்னும் தீரவில்லை. அன்று ஒரு நாள் வீட்டிலிருந்து யாரோ சென்றதை பற்றி அப்போதைக்கு கேட்காமல், அதையும் நாமே கண்டுபிடித்த பிறகு இவளை பார்த்து கொள்ளலாம் என்று மனதில் நினைத்து கொண்டான். அதன் பிறகு ஒரு வாரம் அவளோடு எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்து கொண்டான். அவளும் நான் வேலைக்கு செல்வேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் வேலைக்கு செல்வதை நிறுத்த மாட்டேன் என்று உறுதியாக இருந்தாள். அன்று மாத கடைசி. அவனுக்கு ஊதியம் வழங்குவதற்கு இன்னும் 2 நாட்கள் இருந்தது. ஆனால் அவசர தேவையாக தனது நண்பனுக்கு மருத்துவமனையில் 1000 ரூபாய் பணம் கட்ட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இத்தனை வருடம் வேலைக்கு சென்றும் ஒரு சேமிப்பும் வீட்டில் இல்லை. ஆத்திர அவசரத்திற்கு மருத்துவ செலவிற்காக கூட தனது நண்பனுக்கு உதவ முடியவில்லை என்று வருத்தப்பட்டான். விஜயனுக்கு தன்னுடைய தவறு புரிய ஆரம்பித்தது. வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டில் வந்து வேலைகளை பார்த்து கொண்டிருந்த தேன்மொழியிடம் சென்று பேசினான். என் நண்பன் அவனுடைய அம்மாவை மருத்துவமனையில் சேர்த்துள்ளான். அவசர தேவையாக மருந்து வாங்குவதற்கு ஒரு 1000 ரூபாய் தேவைப்படுகிறது. உன்னிடம் ஏதாவது பணம் இருக்கிறதா என்று கேட்டான். அவனை நிமிர்ந்து பார்த்துவிட்டு வேகமாக சமையல் அறையில் பருப்பு டப்பாவில் இருந்து 1000 ரூபாயை எடுத்து அவன் கையில் கொடுத்துவிட்டு மீண்டும் தன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள். அவனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவளிடம் ஏதாவது பேச வேண்டும் என்று அவன் மனம் தவித்தது. ஆனால் அவள் பேசுவதற்கு தயாராக இல்லை என்பதை புரிந்து கொண்டு அங்கிருந்து 1000 ரூபாயை எடுத்துக்கொண்டு சென்றான். தனது நண்பனுக்கு கொடுத்து உதவினான். ஒவ்வொரு நாளும் அவளிடம் சகஜமாக பேசுவதற்காக முயன்றான். தன் தவறை உணர்ந்து மனைவியிடம் மன்னிப்பு கேட்டான். தான் வேலைக்கு போவதை கணவன் ஏற்றுக்கொண்டான் என்பதை உணர்ந்து கொண்டவள், உங்களிடம் கேட்காமல் வேலைக்கு சென்றதற்காக என்னையும் மன்னித்து விடுங்கள் என்றாள். இதன் பிறகும் தன் மனதை உறுத்தி கொண்டிருக்கும் விஷயத்தை கேட்காமல் விட்டால் தவறாகிவிடும் என்று யோசித்துக் கொண்டிருந்தான். அதை கவனித்த தேன்மொழி, என்ன யோசிக்கிறீர்கள் என்று கேட்டாள். உடனே அவன், அன்று நான் வீட்டிற்கு சீக்கிரமாக வந்தபோது வீட்டில் மின்சாரம் இல்லாமல் இருந்தது. அன்று வீட்டிலிருந்து யாரோ வெளியேறி போனார்களே, அது யார் என்று கேட்டான். இல்லை, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். நீங்கள் தெருவில் நடந்து வரும்போது நான் எதிரில் வந்து கொண்டிருந்தேன். உங்களை பார்த்து விட்டேன். நீங்கள் எனக்கு முன்பாக வீட்டிற்குள் சென்று விடுவீர்கள் என்று பயந்து கொண்டே நான் வேகமாக நடந்து வந்து கொண்டிருந்தேன். சரியாக அந்த நேரத்தில் மின்சாரமும் இல்லாமல் போனது. ஆனாலும் நீங்கள் எனக்கு முன்பாக சென்று வீட்டின் கதவை திறந்து விட்டீர்கள். நீங்கள் உள்ளே சென்று விளக்கு ஏற்றுவதற்கு முன்பாக நான் வேகமாக வீட்டிற்குள் வந்து விளக்கை ஏற்றிவிட்டு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருந்தேன். வீட்டிற்குள் இருந்து யாரும் வெளியே செல்லவில்லை. வீட்டிற்குள் நான் தான் வந்தேன். அதுதான் உங்களுக்கு அவ்வாறு தெரிந்திருக்கிறது என்று சொன்னாள். அவன் அதோடு அதை மறந்துவிட்டு இயல்பாக இருக்க முயற்சித்தான். மனைவியை தவறாக நினைத்ததற்கு மன்னிப்பும் கேட்டான். இருவரது வாழ்க்கையும் மன நிம்மதியோடு ஒவ்வொரு நாளும் செல்ல ஆரம்பித்தது. தேன்மொழி கர்ப்பமானாள். அவர்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீச ஆரம்பித்தது. ஒவ்வொரு மாதமும் பொருட்களை வாங்கி கொடுத்து அனைத்து கணக்குகளையும் பார்த்து கொண்டிருப்பதற்கு பதிலாக தன்னுடைய செலவுக்கென்று கொஞ்சம் பணத்தை வைத்துக்கொண்டு மீதி பணத்தை மனைவியிடம் கொடுத்துவிட்டு நிம்மதியாக இருக்கலாம் என்று முடிவெடுத்தான் விஜயன். அடுத்த மாத ஊதியத்தில் தனது தேவைக்கென்று 2000 ரூபாய் எடுத்துக்கொண்டு மீதி பணத்தை மனைவியிடம் கொடுத்துவிட்டு நிம்மதியாக இருந்து கொண்டான். ஒவ்வொரு மாதமும் தனது கணவனின் ஊதியத்திலிருந்து குறிப்பிட்ட தொகையை சேமிக்க ஆரம்பித்தாள். வீட்டின் செலவுகளையும் சிக்கனமாக பார்த்து கொண்டாள். அவர்கள் வாழ்க்கை நிம்மதியாக செல்ல ஆரம்பித்தது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.